வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்கள். நிறைய பேர் முருகப்பெருமானை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் முருகரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் மூலயமா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ விரதம் இருக்காங்க நிறைய பேர். விரதம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. நீ உண்ணாமல் இருத்தல் என்பது விரதம் இல்லை. ஒன்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு தனி மனிதனாக உன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும். இதை செய்யாதே என்று எதை சொல்கிறார்களோ அதைத்தான் மனம் தேடி திரும்பி செல்லும். அதனால் இந்த 48 நாள்னு ஏன் கணக்கு 48 நாள்னு போகிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு 21 நாள் இல்லை ஒரு 10 நாள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். லைஃப்பில் சேஞ்சஸ் வேணும்னா ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நார்மலாக ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கமாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இருக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமாக குடிக்கிறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் நிறைய 18+ மூவிஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும், என்னால் இன்னொரு படி எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க முடியல, என்னால் மேலே வர முடியல, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு 48 டேஸ் 48 நாள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம், ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அந்த கெட்ட பழக்கத்தை ஒரு 48 நாள் நிறுத்தி வைங்க. அப்போது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும். எப்படின்னா உன்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த விஷயத்த, என்னால் அதை செய்யாமையே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ 48 நாள் செய்யாமல் இருக்க அப்படிங்கும்போது அந்த கடவுள் என்ன பண்ணுவாரான்னா, பாரு நமக்காக அந்த ஜீவன் முடியாத ஒரு விஷயத்த, அவனால் முடியாத ஒரு விஷயத்த அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த 48 நாள் இருந்துட்டான். அதுக்காகவே அந்த கடவுள் என்ன பண்ணுவார், அவனுக்கு நிறைய நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாராம். முருகனை நினைத்து ஒரு 48 நாள் இந்த பழக்கத்தை நான் விட்டுடுறேன், 48 நாள் நான் சிகரெட்டே பிடிக்கல, கையிலே எடுக்கலை, பார்க்கல அப்படின்னு இருந்து பாருங்க, உங்கள் லைஃப் மாறும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சிகரெட்டுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணால் கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களோட விஷயத்த வேறு மாதிரியும் செயல்படுத்தலாம். எப்படின்னா இப்போது நான் எக்ஸசைஸ் பக்கமே போனதில்லை, செய்யாத விஷயத்த ஒரு 48 நாள் செய்யலாம். நான் உடற்பயிற்சிலாம் செஞ்சதே கிடையாது. எனக்கு அது சோம்பேறித்தனம். நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் செய்கிறத பார்த்துருக்கேன், சிரிச்சிருக்கேன், கிண்டல் பண்ணி கூட பேசியிருக்கேன், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க மனிதர்கள் ஒரு 48 நாள் ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். 48 நாள் கழித்து பாருங்கள், அதோட பலன்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். இன்னும் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, சில பேரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, நான்வெஜ் சாப்பிடாமலே இருக்க முடியாது. அப்படி இருக்கவங்க அந்த 48 நாள் ஒரு நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், லைஃப் மாறும். வேறு கெட்ட பழக்கங்கள்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை 48 நாள் செய்யாமல் இருந்து பாருங்கள், உங்கள் லைஃப் மாறும். முருகன் இருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான முழு மனதோட வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி பண்ணால் அவரே இறங்கி வருவார். அப்படி உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெருமானை நினச்சி விரதம் இருங்க.